மானங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா புது அழையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மானங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம தூதுவளை இலை வச்சு தோசை செய்கிறத பார்க்க போகிறோம். தூதுவளை சளி ஜலதோஷத்தை நிற்கக்கூடியது. அதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது ஒரு முள் செடி தான், பார்த்து கட் பண்ணணும். சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். இந்த இலையிலையும் முள் இருக்குது, பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அரைக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சின்ன வெங்காயம், மிளகாய், பூண்டு 4, மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம். இதையெல்லாம் நம்ம வாணலியில் லேசாக வறுத்துக்கிட்டலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் மிளகு போட்டாச்சு. அடுத்தது ஜீரகம் பொரிஞ்ச உடனே மிளகாய் சேர்த்தாச்சு. இதையெல்லாம் லேசாக வதக்கிட்டு அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த தூதுவளை இலையை வதக்கி அரைச்சி நம்ம தோசையில் செய்ய போகிறோம். இப்போ பூண்டு சேர்த்தாச்சு. இலையை முள்ளை நீக்கிட்டு சும்மாவே சாப்பிட்லாம். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெய்யில் வதக்கி கூட கொஞ்சம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சோம் சாப்பிட்லாம். சாப்பிட நல்ல சுவையாகவும் இருந்துச்சு. நல்லா வதக்கிட்டதுனால நல்ல மணமாகவும் இருக்குது. பனிக்காலங்களில், மழை காலங்களில் நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருது. அப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டுலாம். இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ தோசை மாவில் கலந்துடலாம். நமக்கு தேவையான அளவு தோசை மாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கல. இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துட்டு தான் நம்ம உப்பு சேர்க்கணும். தூதுவளை, வெங்காயம் எல்லாம் அரைச்சதை இந்த மாவில் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்துக்கிட்டுருவோம். இதை கலந்துக்கிட்டு நம்ம தோசையாக எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல வச்சாச்சு. சூடானதும் தோசை நல்லா மெலிசாவே ஊற்ற வந்துச்சு. நல்லா மொறுண்டும் சுட வந்துச்சு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மொறுண்டு சுட்டு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் சளிக்கு நம்ம இதை கொடுக்கலாம். குணங்கேக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அந்த காலத்துலேயே நமக்கு பாட்டு வழியாக சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்துட்டோம். தூதுவளை அந்த பாட்டிலே சொல்லியிருப்பாங்க, தூதுவளை அரைச்சா தொண்டை பூசினா எவ்வளோ வேணுமோ பேசலான்ட்டு. அந்த மாதிரி தொண்டைக்கட்டை நீக்கி நமக்கு பேசக்கூடிய ஒரு ஆற்றலையும் நமக்கு கொடுக்கும். நம்ம சளியை நீக்கக்கூடிய சக்தியும் அந்த தூதுவளைக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லா தோசையுமே நம்ம சுட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டுடலாம். நல்லா மொறுண்டு ரெடி ஆகிடுச்சு. தூதுவளை தோசை நமக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம சட்னி, பிரண்டை, இட்லி தூள், நல்லெண்ணெய் இதை சேர்த்துக்கிட்டோம். நல்ல காம்பினேஷன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஜலதோஷம், சளி பிடிச்சி தொண்டைக்கட்டு ஏற்பட்டிருக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.